ஹாய், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, என்ன சட்னினே தெரியாமல் எல்லாமே போட்டு தேங்காய், வெங்காயம், தக்காளி, மல்லிச்செடி, வெள்ளைப்பூடு, புதினா, புளி எல்லாமே போட்டு நல்லா வதக்கிறத வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நல்லா வதக்கி நல்லா மிக்சியில் அரைச்சணும். கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டேன். நல்லா அரைச்சி சாப்பிட்டு பார்த்தேன். ஆனால் நல்லா தான் இருந்துச்சு, டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அப்புறம் என்ன, நம்ம வீட்டில் அரைச்ச தோசை மாவு இருந்துச்சு. ஃபுல்லாக ரேஷன் அரிசி தான், உளுந்து மட்டும்தான் போட்டேன், வேறு எதுவுமே போடலை. வெந்தயம் லைட்டாக போட்டேன். எப்படி மாவு வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு பாருங்க. நல்லா தோசை விட்டு முருகலை விடலான்னு பார்த்தேன், ஆனால் நார்மலாக தான் வந்துச்சு. நல்லா தோசை வச்சு அந்த சட்னி வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் கூட எல்லாமே போடுறோம் நல்லா இருக்காதுன்னு நினச்சேன், ஆனால் நல்லா கரெக்டாக வந்துருந்துச்சு. அந்த தோசை தான் கொஞ்சம் பிஞ்சு வந்துச்சு. பரவாயில்ல, பிச்சு தானே சாப்பிட போகிறோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அப்படியே திரும்பி போட்டு தோசையை வச்சு சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு பார்த்தேன். செம சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் கலந்த கலவையாக ஒரு சட்னியா அப்படின்ட்டு செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.